ஹலோ கைஸ், இதுதான் ஆட்டின் நிலப்பறை சேனல் என்னோட ஆட்டை காமிக்காமல் இதை காமிக்கிறோமே அப்படின்னு பார்க்காதீங்க. இது புறா வளர்த்துறதுக்காக புறாக்காக இது செஞ்சிகிட்ருக்கோம். 3 கிரேட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த இது 3 கிரேடு மேலேயும் ஒரே மிஸ்ஸை எடுத்து ஃபுல்லாக கட்டிக்கிட்டும் பாருங்கள். எத்தனாயிரம் கட்டு போட வேண்டியதாக இருக்குது. இந்த புறா வந்து ஒரு கிரேடுக்கு 4 விடலாம். ஆனால் நம்ம 2 தான் விடுவோம். ஏன்னா நம்மளுக்கு நல்லா ஒரு சின்ன வீட்டில் நம்மளால் அடைக்க முடியாது. அதனால தான் பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு பெருசாக பண்ணிகிட்ருக்கோம். இந்தமாரி ஒரு 3-4 செஞ்சு இருக்கோம். இந்தமாரி புறா இல்லாதனால புறா ஆர்டர் போட்டிருக்கோம், வந்துடும். இப்போ வந்து பாருங்கள், தலைகீழ காமிச்சது சாரி, அதனால் இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இந்த இது இப்போ கை வச்சு காட்டுறேன் பாருங்கள். தூசாக இருந்துச்சுன்னா தட்டி விட்ருங்க. இல்லைன்னா புறாவுக்கு அலர்ஜி மாதிரி மூக்கில் ஏறிக்கிட்டு நம்மளுக்கு ஹாஸ்பிட்டலே அந்தமாரி போக வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு இதாக பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா இதில் கோழி குஞ்சு கூட அடைக்கலாம் பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ ஸ்ட்ராங்காக செய்யணும் நம்ம. அடுத்து இந்த கேப்புலாம் புறா முட்டை விட்டால் கீழே விழுவ மாதிரி இப்படி பிரிச்சிங்கன்னா, இப்போ நான் கையில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இவ்வளோ பெருசு இதை இப்படி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்தாண்ட ஒன்று பண்ணலாம். அடுத்து இப்படி கை வச்சுக்கிட்டிங்கன்னா இந்தாண்ட சைடு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா அப்படியே ஒரு இதாகிடும். ஒரு வீடாக மாறிடுச்சுன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டாக வைக்கலாம். ஆனால் நம்ம ஒரு கிரேடு ஒரு ஜோடி தான் விட்றன்றதுனால நம்ம ஒரு ஜோடி இந்த இடத்துல அப்படி 3 ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வச்சு 3 ஒரே கேட்டாக பண்ண முடியாது. அதனால் ஒவ்வொரு ஜோடியும் எடுப்போம்ல. அதனால் பின்னாடி பார்த்துக்கோங்க, ஆட்டு பாய்ஸ்லாம் இன்றைக்கி வரல, தூங்கிட்டு இருக்கிறானுங்க அங்கே கூண்டில் பாருங்கள். இந்தாண்டு பின்னாடி எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்களா? இப்போ நானே களத்தில் இறங்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அருன்னு அறுப்பு போட்டேன் செம்மையாக. ஆனால் கட்டிங் பிளேயர் இல்லாதனால நம்ம கத்தி வச்சு வரன்னு அறுத்துக்கிட்டோம் பாருங்கள். நம்மளுக்கு கட்டிங் பிளேயர் இப்போன்னு தான் கிடச்சிச்சின்னு சொல்லி அதை வச்சு தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அழகாக செய்யணும் எப்போவுமே. இப்போ பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் லைட்டாக ஒரு கம்பி தான்றதுனால அசஸியாக கழட்டியாச்சு. அடுத்து இந்த இது ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட் பண்ணாமல் நம்ம ஒழுங்காக ஸ்ட்ரெயிட் பண்ணணும், இல்லைன்னா அழகாகவே வராது. கூண்டுக்கு அழகாக வேணும்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக பண்ணணும். நம்மக்கிட்ட கம்பி இருந்ததுனால தான் இதானுச்சு. அது எப்படின்னு இப்போ ஸ்டெப்பாக காமிக்கிறோம் பாருங்கள். அது நீங்கள் வந்து இந்தமாதிரி பார்டர் போட்டிங்கன்னா தான், இல்லைன்னா அழகாகவே வராது. அந்த இதை கொஞ்சம் லைட்டாக சேர்த்தி விட்டுட்டு, சேர்த்தி விட்றது எதுக்குன்னு அப்புறமேட்டுக்கு சொல்கிறேன். இதை வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு லைட்டாக அந்த கம்பி மாரி நீட்டிகிட்டு இருக்குல்ல லாஸ்ட்டில், அது வந்து இந்தமாதிரி வளைச்சி ஒன்று திணிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் அது புறாவுக்கு எதுவுமே குத்தாத மாதிரி பார்த்துக்குவாங்க. இந்தமாதிரி வளைச்சி அந்த இதை கம்பியை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், அது ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு காட்டுறோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி பண்ணிட்டுன்னா தான், இல்லைன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இது ஒவ்வொன்றும் பிரிஞ்சிக்கிட்டுலாம் வந்துடும் பாருங்கள். கட்டிங் பிளேயர் வச்சு கொஞ்சம் ஒரு இது கீரில் போட்டு விட்டு வளைச்சோம்னா ஈஸியாக இருக்கும். அது சும்மா லைட்டாக பண்ணாலே போதும். நம்மளே கையிலே வளைக்கலாம் தான், கை பத்திரமா இருக்கணும், இல்லைன்னா கையில் கிழிக்க வாய்ப்புண்டு. இந்த கேட் வந்து நம்ம அடுத்து வேறு மாதிரி செய்யலான்ட்டு இது தூக்கி எறிஞ்சிவிட்டு நம்ம காலையில் வந்துட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு காலையில் செஞ்சது எப்படிக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த இது கம்பி ஒன்றும் உள்ளே அடைச்சி விட்டுட்டோம் பாருங்கள். அழகாக இடம் வந்துடுச்சு. ஒன்றும் இல்லை, ப்ளூ கலரில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரெயின் கோட்டு தான் இருந்துச்சு, அதை அப்படியே கிழிச்சு போட்டாச்சு. இப்போ வந்து இந்த லாக் சிஸ்டம் வந்து இப்படி தான் லைட்டாக முன்னாடி தள்ளி உங்கள் லாக் சிஸ்டம் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். ஆட்டின் நிலப்பறை சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போட்டு போங்க. இந்த இதை கழட்ட முடிஞ்சாலும் ஸ்பீடாக கழட்டுறேன். அடுத்து பாருங்கள் எப்படி விட்டா இந்த இங்கே இருக்குல்ல, அது வந்து நல்லா இங்கே ஒரு இது வளைச்சி விட்டோம். இங்கே வந்து இளைஞ்சிட்டு இருந்துச்சுன்ட்டு நம்ம கவுரே போட்டாச்சு, மேலேயும் கம்பி போட்டாச்சு. இதுக்கு தான் நம்ம முன்ன அந்த இதை நீட்டிகிட்டு இருக்கிறத கொஞ்சம் விடுங்கன்னு சொன்னோம். இப்போ விட்டது வந்து இப்போ நல்லதாக போச்சு. இப்போ உள்ள கிரேடு உள்ள புறா மாதிரி உள்ளே பூந்திக்கிட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு கீழே பாருங்கள், கீழே எச்சம் ஈது போட்டுச்சுன்னா அதை கழுவுறது மாரி ஏதோ அட்டை வச்சுக்கலாம். கீழேயும் அதே மாதிரி ஈஸியாக இருக்கும். இது அது கொஞ்சம் கம்பி அதிகமாக விட்டுறதுனால அப்படியே விட்டுட்டோம் நம்ம.
பாருங்கள், இதுவும் அழகாக வந்தாச்சு. இது ஆடும் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இல்லை ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா கிரேடு இதாகிடும். கிரேடுக்குள்ளே உங்களுடைய வீட்டில் ஏதோ புறா வளர்த்தணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த இதை வெளியே எடுத்து விட்டோம்னா நம்ம இனிமேல் இதுக்கு மேலே உள்ளே தள்ள முடியாது. ஏன்னா அந்த இது உள்ளே போகாது. அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். விட்டுட்டோன்னா அப்படியே பின்னாடி தான் வருமே தவிர புறாவால் உள்ளே தள்ள முடியாது. பூனை சேர்த்தாம பார்த்துக்கோங்க. இல்லைன்னா பூனை வந்துச்சுன்னா இதாகிடும், புறாலாம் இறந்துடும். இது கூட கொஞ்சம் அழகாக பண்ணிட்டோம் பாருங்களேன். நான் 2 ஆள் சேர்ந்தால் போதுங்க. இந்தமாரி நிறைய பண்ணலாம் நீங்கள் கூட. அடுத்து நம்ம இது கீழே பார்க்கலாம். கீழே இந்த இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ஸ்டெப்பு. இது ஆனால் ஈஸியாக இது பண்ணிடலாம். இது ஓப்பன் பண்ணுறது. இந்த கம்பி கொஞ்சம் உள்ளே திணிச்சு விடணும். அதே தான் லாக் சிஸ்டமுக்காகத்தான். உள்ளே பார்த்தீங்கன்னா எப்பயும் போல தான் 3 கிரேடு. ஒரு கிரேடு 50 ரூபா வச்சிங்கன்னா கூட 150 ரூபா. அந்த மெஸ் ஒரு 50 ரூபா, 200 ரூபா. அடுத்து அந்த இது இந்த பச்சை கலரில் ஒரு கம்பி பார்த்தோம்ல, அது 20 ரூபாய்க்கு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 220 ரூபாய்க்குள்ளே ஒரு புறா கொண்டு செம்மையாக செஞ்சுட்டோம். உங்கள் வீட்டில் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.